அது குழம்புக்கு. இதுதான் பொரியல், வறுவலுக்கு. நண்பர்களே, மாங்காய் போட்டு மீன் குழம்பு, மீன் பொரியல். வாங்க சாப்பிடலாம். முடி வெட்டினது ஒரு 3 நாளோ என்னமோ தான் ஆகும். ஆனால் முடி வெட்டின மாதிரியே இல்லை. திரும்ப மலேசியா போய் தான் வெட்டணும் போல். இதுதான் நம்ம காம்பவுண்ட். இது நம்ம காம்பவுண்டு. அங்கே ரெட் கலர் கேட் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நம்ம காம்பவுண்ட் இருக்குது. நேற்றுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் காம்பவுண்ட் காமிச்சேன்ல, அது அந்த ரெட் கலர் கேட் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான். அப்புறம் இது நம்ம ஏரியா எல்லாம் கம்பெனிங்க தான் ஃபுல்லாக. திருப்பூர் பனியன் தொழிற்சாலை, அது ஒரு பேக்கரி, இது ஒரு ஹோட்டலு. நைட்லாம் அங்கே தான் நின்றுட்டு இருப்பேன். அங்கே இருட்டாக இருக்கும் நின்னோம்னா. இங்கே தான் நம்ம லாரிலாம் வந்து தண்ணி பிடிக்கிற இடம். சம்மர், வெயிலில் கருகி இலையெல்லாம் கொட்டி கிடக்கு. அங்கே உட்காந்துருக்கிறது நம்ம தம்பி தான். நண்பர்களே, இந்தியா வந்ததுலேருந்து நிறைய சிந்தனைகள், நிறைய கஷ்டங்கள் மன ரீதியாக. இந்த நாள் நைட் இருக்குல்ல, இன்றைக்கி நைட் கடக்க ரொம்ப கஷ்டப்படுறேன். ரொம்ப வலி நிறைந்த இரவு. இந்தியாவில் இந்த நாளுக்கு உண்டான இரவு. பல சிந்தனைகள். எங்கள் முதலாளி வான்னு கூப்பிட்டுருக்காரு, 2000 வெள்ளி தரேன் அப்படி சொல்லி. என்ன முடிவு எடுக்கிறது, சரியான மன வெளியில் இருக்கிறேன். இந்த நாள் நைட்டு ரொம்ப கஷ்டத்தோடு கடக்கிறேன். ரொம்ப தாங்க முடியாத வலி, பல சிந்தனைகள். கடவுள் தான். ஓகே, ரொம்ப வலிக்குது. இந்த நாள் முடிஞ்சிச்சு. சில நாளாக நான் லைவ் போடுறதில்ல. சரி, ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எவ்வளோ ஃபீலிங்ஸ், எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் நான் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்துட்டேன். எல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான். இந்த யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும். எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களால் மீள முடியலையா, என்னால் முடிஞ்சது, உங்களால் ஏன் முடியல அப்படின்னு சொல்லி யோசிங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என் கூடவே இருங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க.